நீ பயந்துராத, நீ பயந்துராத. இந்த காரியத்தை குறித்த பயம் உனக்குள் தேவையில்லை. இந்த காரியத்தை குறித்த பயம் உனக்கு தேவையில்லை. காரணம் இதை நீ மட்டும் ஃபேஸ் பண்ணல, நானும் உன் கூட இருந்து ஃபேஸ் பண்றேன். நான் பார்க்கிற இந்த விஷயத்தை, இந்த காரியத்தை குறித்து நீ இனி பேசாத, நான் பேசிக்கிறேன். இந்த காரியத்தை குறித்து நீ இனி பாரப்படாத, நான் பார்த்துக்கிறேன். இந்த காரியத்திற்காக நான் புறப்பட்டது இப்படி முடிவதற்கல்ல. நீ என்ன சொல்லி கேட்டியோ, எப்படி நடக்கும் சொன்னேனோ அப்படிதான் இது நிறைவேற போகிறது. இதுவரை நடந்தது அல்ல, இனி நடக்க போகிறது தான் விஷயம். யவீருக்காக இப்பொழுது இயேசு புறப்பட்டது அவள் மகள் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்திற்காக, ஒரு காரியத்திற்காக என்னோடு கூட அவர் புறப்பட்டார். அந்த காரியத்தின் இன்றைய நிலை, இனி இந்த காரியம் நடப்பதற்கு வாய்ப்பில்லாத நிலை. ஆனால் கர்த்தர் சொல்றார், நடந்ததை பேசாத, நடக்க போறத பேசு. நடந்ததை பார்க்காத, நான் புறப்பட்டது ஆமென் அற்புதம் செய்வதற்கே தவிர அடக்கம் பண்ணுவதற்கு அல்ல. ஆமென், ஹல்லேலூயா. அப்படியே உட்கார்ந்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஒவ்வொரு நாளும் கர்த்தரே நம்மை கைவிடாது, கர்த்தர் கூட இருந்து. எத்தனை பேர் சொல்லுவோம், ஒவ்வொரு நாளும் நான் அதை அனுபவிச்சேன்னு சொல்றவங்க மாத்திரம் ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாள் டேஸ்ட் பண்ண வச்சா, ஒரு நாள் கூட என் ஆண்டவர் என் கூட இல்லைங்கிறத அப்படி டேஸ்ட் பண்ணாம ஒவ்வொரு நாள் என் கூட இருக்கிறார், என் கூட இருந்தார். என் அனுகூலத்தில் என்னோடு இருந்ததை விட அதிகம் என் பிரதிகூலத்தில் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். ஆமென். காரணம் நான் எங்கேயோ இருக்கிறவன் அல்ல, அவருடைய கோட்டைக்குள்ள இருக்கிறவன். ஆமென். அவருடைய பார்வைக்குள்ள இருக்கிறவன். பார்வைக்குள்ளே இருக்கிறோம்னா நம் பாக்கியவான்கள். ஆமென். கர்த்தர் பார்த்து கொண்டே இருப்பார், தீங்கு அணுகாதபடி காப்பார். என்னை உள்ளங்கையில் வரைந்து இருக்கிறேன் என்று இருக்கிறார். அவரை இம்மட்டு நடத்தினவர். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென். நான் மட்டுமல்ல எல்லாவற்றையும் பார்ப்பது, என் கூட இன்னொருத்தரை எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு எதை எதை நான் பார்க்கிறேனோ அதை நான் மட்டுமல்ல பார்ப்பது. இன்னைக்கு பல நேரம் பல இடத்துல நாம சோர்ந்து போற ரீசன் என்ன தெரியுமா? நாம என்ன நினைக்கிறோம், நம்ம மட்டும் தான் இந்த பிரச்சனையை பார்க்கிறோம் அப்படின்ட்டு. நான் மட்டும் தான் இதை ஃபேஸ் பண்றேன். இல்ல இல்ல, என்ன ஒரு ஃபேஸ் பண்ண வைக்கும் போது ஒரு தேவ பிள்ளைக்குள்ள என்ன நம்பிக்கை, நான் பார்க்கிற இத என் கூட இன்னொருத்தரும் பார்க்கிறார். ஆமென். இந்த பார்வை ஒரு தேவ பிள்ளைக்கு வரணும். அப்படி வரும்போதுதான் பல இடத்துல நம்மளால ஸ்ட்ராங்கா நிக்க முடியும். இஸ்ரவேலர்களுக்குள்ள இல்லாத ஒன்றுதான் இந்த மோசேக்குள்ள இருந்துச்சு. அதனாலதான் ஒவ்வொரு சிச்சுவேஷன்லயும் மோசே யாரை பார்ப்பார் தெரியுமா? கர்த்தரை நோக்கி. இஸ்ரவேலர்கள் அந்த சிச்சுவேஷனை பார்த்து தான் முறுமுறுப்பாங்க. அவங்களுக்கு முன்னாடி அவர் இருக்கிறது தெரியுது, ஆனா அவங்களுக்கு என்ன தெரியலன்னா, நான் இதை பார்க்கும்போது அவரை இதை பார்க்கிறாருங்கிறது தெரியல. ஆமே, நம்ம எல்லாருக்கும் ஒண்ணு தெரியுது, கர்த்தர் என் கூட இருக்கிறார். ஆனா எது தெரியல தெரியுமா? நிறைய இடத்துல நான் இந்த சிச்சுவேஷனை ஃபேஸ் பண்ற இடத்துல அவரும் ஃபேஸ் பண்றார், அவரும் பார்க்கிறார். அவர் இன்னொன்றை பார்த்து என்ன இதை பார்க்க இல்ல, நான் பார்க்கிறது தான் அவரும் பார்க்கிறார். ஆமே. நான் மட்டும் தனியாய் சந்திக்கிறேன் என்றால் எனக்கு அதுல கவலை வரும். ஆனா என் கூட நின்று அவரும் சந்திக்கிறார்னா எனக்கு இதை குறித்து பயம் இல்ல. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அதனாலதான் பாத்தீங்கன்னா பைபிள்ல இருக்குது, அவர் மோசேக்கு தமது வழியையும் இஸ்ரவேலர்களுக்கு தமது கிரியைகளையும் காண்பித்தார். மோசேக்கு அதுல என்ன நடக்கும், எப்படி நடக்கும் ஃபர்ஸ்டே சொல்லிடுவார். ஏன்னா மோசே மட்டும்தான் கர்த்தரை பார்க்கிறார். மோசையும் கர்த்தரும் சேர்ந்து அந்த காரியத்தை ஃபேஸ் பண்ணும்போது அதுக்குள்ள ஒரு வழி இருக்கிறதும் தெரியுது, அந்த வழி திறக்க என்ன செய்கிறதுன்னு தெரியுது. இஸ்ரவேலருக்கு எப்பதான் தெரிஞ்சு தெரியுமா? கடல் பிளந்த பிறகுதான் தெரிஞ்சு, தண்ணி டேஸ்டா மாறின பிறகுதான் தெரிஞ்சிச்சு, கண்மலை பிளந்து தண்ணீர் வந்த பிறகுதான் தெரிஞ்சிச்சு. ஓ, இதுக்குள்ள ஒரு வழி இருக்கு, ஓ இப்படி ஒரு சொல்யூஷனை கர்த்தர் வச்சிருக்கிறார். இந்த கண்மலைக்குள்ள ஒரு தண்ணி இருக்கு. இது எல்லாம் இந்த கிரியை என்பது இஸ்ரவேலர்கள் நடந்த பிறகு தெரியுது. ஆனா மோசேக்கு வழியை சொல்லி கொடுக்கிறார். இன்னைக்கு நாம் இஸ்ரவேலரை போல கிரியை நடந்த பிறகு கர்த்தர் எனக்கு நன்மை செய்தார் இப்படி சொல்றது இல்ல. நடக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு வழி தெரியணும். ஏன்னா நான் மட்டும் சந்திக்கல, என் கூட ஆண்டவரை சந்திக்கிறார். இந்த காரியத்தை
ஹalleluya. என் கூட அவரும் சந்திக்கிறார். இந்த பார்வை மோசேக்கு இருந்ததுனாலதான் சமுத்திரத்துக்கு முன்பாக வந்து இஸ்ரவேல் எல்லாரும் எகிப்தை குறித்து பேசிக் கொண்டிருக்கும் போது மோசே நின்று சொல்றார், கர்த்தர் நமக்கா யுத்தம் பண்ணுவார் அப்படின்னா சொல்லிட்டு கர்த்தரை பார்க்கிறார். ஆமென். இப்ப மோசே மட்டுமல்ல இந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்றது, கர்த்தரும் சேர்ந்து மோசேயும் கர்த்தரை இணைந்து இந்த காரியத்தை ஃபேஸ் பண்ணதும் அதுக்குள்ள உள்ள சொல்யூஷன் மோசேக்கு தெரியாது, ஆனா இன்னொருத்தர் பார்க்கிறார்ல அவருக்கு தெரியும். இந்த காரியத்தை நான் மட்டும் இல்ல, என் கூட கர்த்தரும் ஃபேஸ் பண்றார், நானும் அவரை இணைஞ்சு ஃபேஸ் பண்றேன். எனக்கு இதுல சொல்யூஷன் தெரியாது, ஆனா என்ன பார்க்கிறவருக்கு, என்னோட கூட இந்த பார்க்கிறவர்கள், அதனாலதான் ஆண்டவர் சொல்றார், பயப்படாதே பயப்படாதே. யாக்கோவே பலமுறை வேதத்திலே பலமுறை, ஆமென், 365 முறை சொல்றாங்க, இல்ல அதுக்கு அதிகமாகவே இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஆனாலும் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் சொல்ல, பயப்படாதே 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 சிறுமந்தையே பானா உண்மை பண், பயப்படாதே சிறுமந்தையே பானா. சொல்லுங்க, திகையாதே திகையாதே மனம் கலங்காதே, உன் தேவன் தினம் காப்பே. திகையாதே மனம் கலங்காதே, உன் தேவன். சொல்லு, இஸ்ரவேலன் இஸ்ரவேலன் ஜனமே என்றும் இடறிட வேண்டாம், யெகோவா உன் தெய்வமானார் ஏதும். எத்தனை பேர் நம்பிக்கையோட சொல்றீங்க, யெகோவா யெகோவா என் தெய்வமானார். அதனாலதான் அவர் மேக ஸ்தம்பமாய் அக்னி ஸ்தம்பமாய் அவர்களுக்கு எங்க நின்று நடத்தினா தெரியுமா? மேல நின்று அல்ல, முன்னின்று. இல்ல, எகிப்திலிருந்து வெளியில வந்து பலமுறை இந்த வார்த்தையை ஆண்டவர் இந்த இடத்துல சொல்ல வச்சிருக்கிறார். ஆண்டவர் மறுபடியும் சில உள்ளத்துக்காய் பேச வைக்கிறார். இரத்தத்தினால் மீட்கப்பட்டு வெளியில வந்ததுமே மோசையும் சரி இஸ்ரவேல் ஜனங்களும் சரி பார்த்த முதல் காட்சி என்ன தெரியுமா? வனாந்திரம் கிடையாது, அவர் நிக்கிறத பார்க்க வைக்கிறார். ஆமென். ஏன் அவர் அப்படியே மோசையை வச்சு அப்படி நடத்தி வந்திருக்க வேண்டியதானே? இல்ல, அவர் நிக்கிறார். ஏன் அவர் நிக்கிறார்? முன்னாடி நிக்கிறார்னா இனி என்ன சந்திக்க போறாங்கிறது மோசைக்கும் தெரியாது, இஸ்ரவேலருக்கும் தெரியாது. ஆனா முன்னாடி ஒருத்தர் நிக்கிறார் பாருங்க, அவருக்கு தெரியும். நாளைக்கு நான் என்ன சந்திக்க போறேன்னு எனக்கு தெரியாது, என் குடும்பத்துக்கு தெரியாது. ஆனா எனக்கு முன்னாடி ஒருத்தர் நிக்கிறார், அவருக்கு தெரியும். நம்புறவங்க ஜீசஸ் ஜீசஸ், ஹalleluya. அவருக்கு தெரியும். 10 மாசத்துல நான் சந்திச்சது ஒண்ணு இருக்குது, 11 மாசத்துல என்ன சந்திக்க போறேன்னு தெரியல. நான் நினைச்சது போல இல்ல, அவர் பார்த்தது போல, அவர் பார்த்தது போல, அவர் எல்லாத்தையும் பார்த்திருக்கிறார். ஆமென். அவருக்கு தெரியும் நாளைக்கு என் பிள்ளை எதை சந்திக்க போறான், எதை சந்திக்க போகிறான். மோசைக்கு அது தெரியாது. எகிப்துக்குள்ள போய் என்னென்ன செய்யணுங்கிறத மோசைட்ட ஃபர்ஸ்ட் சொல்லிட்டார் கிட்டத்தட்ட. அதனால மோசை, ஆனா இப்போ வனாந்திரத்தில் அவரால் நடத்தப்பட துவங்கின பிறகு அவர் வந்து மோசையை வச்ச அல்லது ஒரு தூதனை கொண்டும் கூட அல்ல, அவர் இறங்கி நிற்கிறார் ஃப்ரண்ட்ல. ஆமென். இனி நீ சந்திக்கிற ஒவ்வொன்று நீ தனியா சந்திக்க கூடாது, நான் உன் கூட இருந்து பார்ப்பேன். எத்தனை பேர் நம்புங்க? ரத்தத்தால் மீட்கப்பட்ட அன்று முதல் இன்று வரை நான் தனியா ஃபேஸ் பண்ணல, என் கூட ஒருத்தர் இருக்கிறார் என்று நம்புறவங்க. ஹalleluya ஹalleluya. என் கூட ஒருவர் இருக்கிறார். ஆமென். சபையை இந்த பார்வை இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் பார்க்கும்படி விரும்புகிறார். நான் தனியா பார்க்கல. ஆமா, எப்படிங்க இதுவரை நடந்து வந்தோம்? தனியா பார்த்ததுனாலயா? தனியா பார்த்திருந்தா என்னைக்கோ இல்லாம போயிருந்திருப்போம். எத்தனை மறைவான கண்ணிகள் நமக்காய் வைக்கப்பட்டது. கண்ணி தெரிச்சதே தவிர நான் விழல. ஆமென். நான் மட்டும் அல்ல, என் கூட இன்னொருத்தர் இந்த காரியத்தை பார்க்க. அவர்தான்
யவீருவை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லுவார். இந்த வார்த்தை பல முறை தியானித்திருந்தாலும் இந்த காலையில இந்த ஆராதனையில் பேசும்படி ஆண்டவர் சரியா ஒரு 9:40 இந்த வார்த்தை திரும்ப ஆண்டவர் நினைவுபடுத்தி, ஆமென், இன்னைக்கு இந்த வார்த்தையை சில உள்ளத்திற்காக ஆண்டவர் பேசும்படி நினைப்பூட்டினபடினால மார்க் 5வது அதிகாரம், மார்க் 5வது அதிகாரம் அதனுடைய 36வது வசனம் நான் வாசிக்கிறேன். எல்லாரும் பைபிள் எடுத்து கவனிங்கள். மார்க் 5:36. அவர்கள் சொன்ன வார்த்தையை இயேசு கேட்டவுடனே ஜெபாலய தலைவனை நோக்கி, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாய் இரு என்றார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த காலை நேரத்தில் இன்றைக்கு ஏன்டதான் இந்த வார்த்தையை பேசுறாங்க நம்புறவங்க சத்தமாய் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். 2 வார்த்தை தான், பயப்படாத, விசுவாசம் உள்ளவனாயிரு. பயப்படாத, விசுவாசம் உள்ளவன். Be not afraid, only believe. ஆமென். இந்த வார்த்தையை இன்னைக்கு ஆண்டவர் இந்த வார்த்தையை அப்படியே இருதயத்தில் கொண்டு வந்து அப்படியே கார்ல டிராவல் பண்ணி என் பிள்ளைங்களை விட்டுட்டு வரும்போது ஆண்டவர் இந்த வார்த்தையை நினைவுபடுத்தினார். அப்படியே போன்ல எடுத்து இந்த வசனத்தை எடுத்து அப்படியே படிச்சுட்டு இருக்கும்போது ஆண்டவர் இந்த வசனத்தை இன்னொரு விதத்துல சொல்ல துவங்கினார். இப்ப யவீருவை பார்த்து என்ன சொல்லியிருப்பார் தெரியுமா? இந்த சிச்சுவேஷன்ல நீ உன் கூட நடக்கிறவரை மட்டும் பாரு, உன் கூட நடக்கிறவரை மட்டும் பாரு, நடக்கிறவரை பாருன்னு சொல்லிட்டு அடுத்து சொல்ற விசுவாசம் உள்ளவனா. இந்த வார்த்தை ஆண்டவர் இப்படி என்கிட்ட பேசுறார், இனி நடக்க போறத பாரு அப்படின்றாரு. ஹல்லேலூயா. இதுவரை நடந்தது இல்ல, இனிதான் நடக்க போகுது நம்புறவங்க நல்ல கைகளை தட்டி ஆமென் என்று சொல்லி, ஜீசஸ் glory, இனிதான் நடக்க போகுது என் லைஃப்ல, இனிதான் நடக்க போகுது. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. சபையே, இன்னைக்கு யவீருகிட்ட ஆண்டவர் சொன்னது போல இதோ இந்த பலிபீடத்திலிருந்து ஆண்டவர் உங்களோட பார்த்து பேசுகிறார். நீ நடக்கிறவரை பாரு, இனி நடக்க போறத பாரு. நீ நடக்கிறவரை பாரு, இனி நடக்க போறத பாரு. ஆமென். இன்னைக்கு உலகம் முன்னாடி பேசிட்டு இருக்கிறது எல்லாமே நடந்தது பேசுது. நீ நடந்ததை பேசாத, நீ நடக்க போறத பேசு. உன்கிட்ட வந்து பேசுறவங்க நடந்ததை பேசுறாங்க. என்ன பேசுறாங்க? பிள்ளை மரித்து விட்டா இயேசு உன்னை பார்த்து பேசுறார். நீ நடந்ததை பேசாத, நீ நடக்க போறத பேசு. நீ நடக்க போறத பேசு. இல்ல இல்ல இல்ல, இது அல்ல, this is not my end. இனிதான் என் லைஃப்ல கர்த்தர் சிலதை செய்ய போகிறார் என்று நம்புறவங்க நல்ல கைகளை தட்டி ஆமென். விசுவாசிக்கிற உள்ளமே ஆர்ப்பரித்து ஆர்ப்பரித்து, நீ பயப்படாதே, நீ பயப்படாதே, நீ பயப்படாதே. கர்த்தர் உன்னோடு இருக்கிறார், கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். நடந்தது அல்ல, இனிதான் நடக்க போகுது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார், என்றாகிலும். ஓ ராகாபாஷந்தரா, ஓ என் தேவன் எனக்காய். ஓ ரிபலஷந்தலரா ரிகாபாஷிகதரா. ஆமென். கிரகிக்க முடியா காரியம் செய்வி சர்வஞான். இது கிரகிக்க முடியாத காரியம், இது கிரகிக்க முடியாத காரியம். ஆனா சொல்லு, இனி நடக்க போறத பார்க்க போறேன். ஹல்லேலூயா. ஆமென். உனக்கு முன்பாய் வந்து பேசினவன் என்ன பேசுறான? நடக்க போறது இல்ல, நடந்தது. எஸ், இது ட்ரூ, உண்மைதான். ஆனா யவீரு ஒரு வார்த்தை கூட நடந்ததை பத்தி பேச விடல ஆண்டவர். யவீரு கிட்ட என்ன சொல்றான்னா, உன் கூட நடக்கிறவரை பாரு, இனி நடக்க போறத பாரு. இன்னைக்கு சில உள்ளத்தை தட்டி ஆண்டவர் சொல்றா, உன் கூட நடக்கிறவரை மட்டும் பாரு, இனி நடக்க போறத பாரு, இனி நடக்க போறத பாரு. எத்தனை பேர் இந்த காலையில சொல்ல போறீங்க, விசுவாசிக்க போறீங்க, இனிதான் இனிதான் என் லைஃப்ல நடக்க போகுது.
எண்ணியலாய்மையில் நீர் செயல்படுவீர். உம் கரம் என்னை விலகாதிருக்கும். எண்ணியலாய்மையில் நீர் செயல்படுவீர். உம் கரம் என்னை விசுவாசத்தோடே மலைகளை பெயர்ப்பீர் என்றார். என் தடைகள் உமக்கு எம்மாத்திரம். மரித்தோரை எழ செய்வீர் என்றார். என் நோய்கள் உமக்கு, மறுபடியும் இந்த வார்த்தை சொல்லுங்க, மலைகளை பெயர்ப்பீர் என்றார். மலைகள் இனி நடக்க போகுது. நடந்ததை நீ பேசாத எவிருவே. நடந்ததை பேசல, கர்த்தர் அழைத்தது. நடக்க போறதை பேசு. என் நோய்கள் சொல்ல கிரகிக்க முடியா, கிரகிக்க முடியா காரியம் செய்வீர். சர்வ ஞானியே உம்மை ஆராதிப்பே. கிரகிக்க முடியா. எத்தனை பேர் சொல்வீர்கள், என் தேவன் எனக்கா, என் தேவன் எனக்கா ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்கா. Thank you Holy Spirit. Thank you Holy Spirit. Thank you Holy Spirit. கிரகிக்க முடியா காரியம் செய்வி சர்வ ஞானியே. Glory Father. கிரகிக்க முடியா காரியம் செய்வி சர்வ ஞானி. ஆமென், ஆமென். இனி நடக்க போறத பாரு. ஹalleluya. ஆமென். இன்றைக்கு உங்களை சுற்றி பேசிக் கொண்டிருக்கிறது. ஜனம் பேசுறது, நடந்தது பேசுது. ஆண்டவர் இன்னைக்கு யாரோடு இந்த வார்த்தை கர்த்தர் பேசுறாருன்னு தெரியல. ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்ற வார்த்தை, நீ பயப்படாத, நடக்கிற என்ன மட்டும் பாரு. உன் கூட நடக்கிற என்ன மட்டும் பாரு. இனி நடக்க போகிறதை பார்க்க போகலாம். ஆமென். ஏன் இப்ப இந்த வார்த்தை ஆண்டவர் இந்த யபீருக்கு இப்படி பேசுறார்னா, இப்பொழுது யபீரு மட்டுமல்ல இதை ஃபேஸ் பண்றது. இந்த விஷயத்தை கூட யாரும் ஃபேஸ் பண்றா தெரியுமா? ஆண்டவர் ஃபேஸ் பண்றாரு. ஆமென். யபீரு இயேசுவினிடத்தில் வரும்போது எப்படி வந்து ஆண்டவர் கூப்பிடுகிறார் என்றால் 23வது வசனம் சொல்லப்படுகிறது, என் குமாரத்தி மரண அவஸ்தைப்படுகிறாள், அவள் ஆரோக்கியம் அடையும்படிக்கு நீர் வந்து அவள் மேல் உமது கையை வையும், அப்பொழுது பிழைப்பால் என்ற அவரை. இந்த இடத்துல ஆண்டவர் ஏதாவது பேசினாரா? ஒண்ணுமே பேசல. ஆண்டவர் கூட டிராவல் பண்றார். அந்த இடத்துல எந்த வார்த்தையும் பேசாதவர் இந்த இடத்துல பேசுறார். ஆண்டவரே, அங்க ஏன் ஆண்டவரே ஒரு வார்த்தை கூட யபீருட்ட பேசல? யபீரு இயேசுவினிடத்தில் வரும்போது இந்த காரியத்தை இயேசுவும் யபீரும் சந்தித்த காரியம் இல்லை, யபீரு மட்டும் சந்தித்த காரியம். யபீரு மட்டும் சந்திக்கிற காரியத்துல என்ன நடக்கும் அதுல உறுதி கிடையாது. ஆனா இப்ப சந்திக்கிற இந்த காரியத்துல யபீரு மட்டும் ஃபேஸ் பண்ணல, இயேசுவும் ஃபேஸ் பண்றார். அதனாலதான் வந்தவன் இயேசுவினிடத்தில் சொல்லவில்லை. வந்தவன் யார்கிட்ட தான் சொல்றார்னா யபீரு கிட்ட தான் சொல்றான். ஜெபாலய தலைவன்கிட்ட தான் சொல்றார். அவன் என்ன சொல்லுகிறார்? 35வது வசனத்தில் அவர் இப்படி பேசிக் கொண்டிருக்க, ஜெபாலய தலைவனுடைய வீட்டிலிருந்து சிலர் வந்து உம்முடைய குமாரத்தின யார்கிட்ட பேசுறார்? யபீருட்ட பேசுறார், இயேசுட்ட பேசல. யபீருட்ட பேசுறார். உன் மகள் மரித்து போனால் இனி ஏன் போதகரை வருத்தப்படுத்துகிறீர் என்றார்கள். இப்படி பேசிட்டு இருக்கும்போது யபீரு தான் பதில் சொல்லணும், அல்லது யபீரு இயேசு கிட்ட கேட்கறதுக்கு திரும்பி இருக்கணும். மாறாய் பைபிள் என்ன சொல்லுது? ஆமென். அவர்கள் சொன்ன வார்த்தையை இயேசு கேட்ட உடனே, ஆமென். அதுக்கு முந்தின வசனம் சொல்ல, அவர் இப்படி பேசிக் கொண்டிருக்கையில், அதுக்கு முன்னாடி ஒரு இன்சிடென்ட் நடக்கு நமக்கு தெரியும்.
ஒருவள் வந்து வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டு சுகமாகி இப்பொழுது சாட்சி கொடுத்து அவளை குறித்து பேசி கொண்டிருக்கு. அவர் இன்னொரு விஷயம் பேசிட்டு இருக்கும் போதே ஒரு கூட்டத்தார் வந்து இந்த சீன் அப்படியே கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வாங்க. இயேசு ஒரு அப்படி ஜனங்கள் அந்த ஸ்திரியை நிறுத்தி பேசிட்டு இருக்கிற எவர் இங்க நிற்கிறார். ஒரு கூட்டம் வந்து எவர்கிட்ட பேசி இவர் இங்க திரும்பி தான் பேசிட்டு இருக்கிறார். பேசி அவர்கள் வந்து அவன்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது இவர் பேசிட்டு இருக்கும்போது அப்படி திரும்பி சொல்றாரு, எவரே பயப்படாத. ஆமென் ஆமென். ஏன்னா இப்ப இந்த காரியத்தை நீ மட்டும் சந்திக்கல, நானும் உன் கூட வந்து சந்திச்சுட்டு இருக்கிறேன். எத்தனை பேருக்கு இந்த காலில் நிச்சயம் இருக்கு, இன்னைக்கு நான் சந்திக்கிற சிலது நான் மட்டும் இல்ல, என் கூட கர்த்தர் இதை சந்தித்து கொண்டிருக்கிறார், நான் பயப்பட தேவையில்லை நம்புறவங்க நல்ல கைகளை தட்டி glory ஷலரபல கதரிமன ஹத்தல ரகபா ஷத்தரபல போதரியா தலரா. உலகத்துக்கு இது முடியாத காரியம், உன்னோடு இருக்கிறவர்களுக்கு இது நடக்காத காரியம். ஆனா உன்னோடு இருக்கிறவன் எல்லாவற்றையும் ஜெயித்தவன், அவனால் கூடாதது ஒன்றுமில்லை. உம்மால் கூடாத காரியம் எதுவும் இல்லை, உம்மால் முடியாத அதிசயம் என்று எதுவும் இல்லை. ஆமென். இயேசு அந்த காரியத்தை சந்திக்கிறார். சபையே, இந்த பார்வையை இன்னைக்கு பார்க்கும்படி கர்த்தர் விரும்புகிறார். இது மோசே பார்த்த பார்வை. எனவேதான் பாருங்க, ஒரு பிரச்சனை, ஒரு சமுத்திரம் வந்ததும் தடை வந்ததும், மாறா தடை வந்ததும், தண்ணீர் இல்லாத காரியம் வந்ததும், மொத்த ஜனங்களும் முறுமுறுத்துட்டு இருக்கும் போது ஒருத்தை மட்டும் யாரை பார்க்கிறது? கர்த்தரை நோக்கி. ஏன்னா மோசைக்கு தெரியும், இப்ப இந்த சமுத்திரத்தை நான் மட்டும் சந்திக்கல, எனக்கு முன்பாக இன்னொருத்தர் சந்திச்சிட்டு இருக்கிறார். ஒரு காரியத்தை இன்னும் சொல்ல விரும்புற, அவர் முன்பாக நின்று நடத்தும் போது, ஆமென், நான் சந்திக்கிறதுக்கு முன்பாக அவர் சந்திச்சுதான் என்ன சந்திக்க வைக்கிறார். ஆமென் ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒரு காரியம் திடீர்னு உங்க லைஃப்ல வருதுன்னா, ஆமென், இது நான் தான் இல்ல அவர் சந்திச்சு சந்திக்க வைக்கிறார். அவர் சந்திச்சு உன்னை என்ன சந்திக்க வைக்கிறார்னா, இது தோற்கிற பாதை கிடையாது, இது ஜெயிக்கிற பாதை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவர் தோற்கிற பாதையில் என்னை நடத்துகிறவர் அல்ல, என்னை ஜெயிக்கிற பாதையில் என்னை நடத்துவார் என்று நம்புறவங்க சத்தமாய் ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். அவர் சந்திச்சோன்னு என்னை சந்திக்க வைக்கிறார். நீ பயப்படாத, நீ நடக்கிறவரை மட்டும் பாரு. எவர்கிட்ட சொல்ற, எவரே இப்ப இந்த காரியத்தை குறித்து நீ பயப்படாத, நீ ஃபர்ஸ்ட் என் பாதத்துல விழுந்து ஒரு கலங்கி நின்னு பாரு. அப்ப நீ பயந்ததுக்கு ஒரு ரீசன் இருக்கு, அப்ப நீ பயந்ததுக்கு ரீசன். ஏன்னா அப்போ இந்த காரியத்தை நீ மட்டும் ஃபேஸ் பண்ண. இப்போ ஆமா, நீ என்னை சந்திக்க வந்த போது இருந்ததை விட காரியம் மோசமானதா, மோசமான நிலை. சந்திக்க வரும்போது அட்லீஸ்ட் கொஞ்சம் நம்பிக்கையாவது இருந்துச்சு. இன்னைக்கு நீ இருக்கிற சிச்சுவேஷன் நம்பிக்கை அற்று போன சிச்சுவேஷன். ஆனாலும் கர்த்தர் பேசுறார், நீ பயந்துராத, நீ பயந்துராத, நீ விசுவாசம் உள்ளவனாயிரு. இனி உனக்கு நடக்க போகிறது நீ பார். கிரகிக்க முடியா காரியம் செய்வி சர்வஞா. ஓ கிரகிக்க முடியா, கிரகிக்க முடியா. ஹல்லேலூயா. ஆமென். யவீர்வே, உன் மகள் வியாதியா இருக்கும் போது நீ என்கிட்ட வந்து சொல்றது, என் பிள்ளைக்கு மேல கை வைங்க, என் பிள்ளை பிழைச்சிருவா. அவர் வியாதியா இருக்கும் போதே கை வச்சா எப்படி ஈஸியா அவள் எழுப்ப முடியுமோ, அவள் மரித்தாலும் என் ஆண்டவருக்கு அது ஈஸி தான். ஆமென். நமக்கு தான் சிச்சுவேஷன் மோசமாக அதை கையாள்றது கஷ்டம். என் ஆண்டவருக்கு சிச்சுவேஷன் எப்படி இருந்தாலும் ஒண்ணுதான். ஆமென். வியாதியா இருந்தாலும் தூக்குறது ஈஸி, மரித்து போனாலும் தூக்குறது ஈஸி. காரணம், நான் ஆராதிக்கிறேன் ஆண்டவர் சர்வ வல்லவர், அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை என்று நம்புற தேவ பிள்ளைங்க நல்ல கரங்களை தட்டி அவர் ஒரு வார்த்தை அனுப்பி என்னை குணமாக்க வல்லவர். ஆமென். ஒரே வார்த்தை சொல்லி நடக்கிறவரை மட்டும் பாருங்க. ஆமென். நீங்க மட்டும் ஃபேஸ் பண்றது மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆச்சுன்னா எனக்கு தெரியல.
ஆனா எனக்கு நான் ஃபேஸ் பண்ற இந்த காரியத்தை என் கூட இன்னொருத்தர் ஃபேஸ் பண்றா. ஆமா, என் குடும்பம் அதை ஃபேஸ் பண்ணல, வேற யாரும் இதை ஃபேஸ் பண்ணல, ஆனா எனக்கு இன்னொருத்தர் தெரியும். ஆமா, இவர் யாருக்கும் தெரியாதவர், எனக்கு நன்றாய் தெரிந்தவர், எனக்காகவே நடக்கிறவர், என்னோடு கூட நடக்கிறவர். எவிரோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைக்கும் போது எவிருவை நீ புரிஞ்சுக்கணும், இனி இந்த காரியத்தை நீ ஃபேஸ் பண்ணல, நான் ஃபேஸ் பண்றேன். ஹல்லேலூயா, நான் ஃபேஸ் பண்றேன். ஃபேஸ் பண்ற எவிரை பார்த்து சொல்றேன், நீ பயப்படாத, நான் பாத்துக்கிறேன். ஆமா, நீ என்ன பாரு, நான் உன்னை பாத்துக்கிறேன். நீ என்ன மட்டும் பார்த்துட்டே இரு, இந்த விஷயத்துல நீ என்ன மட்டும் பார்த்துட்டே இரு, நான் இந்த விஷயத்தை பார்த்துக்கிறேன். நடக்க போறதை பாருங்க. நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா. எல்லாரும் எழுந்து நிற்கலாமா தேவ சமூகத்துல? எல்லாரும் எழுந்து நின்று ஹல்லேலூயா. நீ நடக்கிறவரை பாரு, இனி நடக்க போறதை பாரு. ஹல்லேலூயா. Thank you Holy Spirit. Thank you Holy Spirit. Thank you Holy Spirit. Hallelujah. வானத்திலானாலும் ஆழத்திலானாலும் அடைபட்டதெல்லாம் திறக்கும். ஒரு வார்த்தை ஒன்று உம் வாயிலிருந்து திறக்கும். வானத்திலானாலும் ஆழத்திலானால் அடைபட்டதெல்லாம் திறக்கும். ஒரு வார்த்தை ஒன்று புறப்பட்டாலுடன் திறக்கும். எப்பத்தா என்று சொல்லி திறப்பவரே, என் வாழ்வின் கதவை திறந்திடுவேன். எப்பத்தா என்று சொல்லி என் தேவனா. பக்கத்துல ஒரு ஆள் கையை பிடிச்சு சொல்லு, நடக்கிறவரை பாருங்க, இனி நடக்க போறத பாருங்க. ஆமென். ஹல்லேலூயா. நடந்ததை பார்க்கிறத தூக்கி எறிஞ்சிட்டு கூட நடக்கிறவரையும் இனி நடக்க போறதையும் பாருங்க. அவர் உங்களுக்காய் திறப்பா. யவீருக்காக இப்பொழுது இயேசு புறப்பட்டது அவள் மகள் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்திற்காக, ஒரு காரியத்திற்காக என்னோடு கூட அவர் புறப்பட்டார். அந்த காரியத்தின் இன்றைய நிலை, இனி இந்த காரியம் நடப்பதற்கு வாய்ப்பில்லாத நிலை. ஆனால் கர்த்தர் சொல்றார், நடந்ததை பேசாத, நடக்க போறத பேசு. நடந்ததை பார்க்காத, நான் புறப்பட்டது ஆமென் அற்புதம் செய்வதற்கே தவிர அடக்கம் பண்ணுவதற்கு அல்ல. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். ஒரு குறிப்பிட்ட காரியம், ஒரு சில குறிப்பிட்ட காரியம், இந்த காரியத்திற்காக பாரத்தோடு இருக்கிற யாராவது இருப்பீர்கள் என்றால் உங்கள் வலது கரத்தை உயர்த்தி இடது கரத்தை இருதயத்தில் வைத்து உங்கள் விசுவாசத்தை அறிக்கை பண்ணுங்கள். இந்த பகல் நேரத்தில் ஆண்டவர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிற வார்த்தை, நீ பயந்துராத, நீ பயந்துராத. இந்த காரியத்தை குறித்த பயம் உனக்குள் தேவையில்லை. இந்த காரியத்தை குறித்த பயம் உனக்கு தேவையில்லை. காரணம் இதை நீ மட்டும் ஃபேஸ் பண்ணல, நானும் உன் கூட இருந்து ஃபேஸ் பண்றேன். நான் பார்க்கிற இந்த விஷயத்தை, இந்த காரியத்தை குறித்து நீ இனி பேசாத, நான் பேசிக்கிறேன். இந்த காரியத்தை குறித்து நீ இனி பாரப்படாத, நான் பார்த்துக்கிறேன். இந்த காரியத்திற்காக நான் புறப்பட்டது இப்படி முடிவதற்கல்ல. நீ என்ன சொல்லி கேட்டியோ, எப்படி நடக்கும் சொன்னேனோ அப்படிதான் இது நிறைவேற போகிறது. இதுவரை நடந்தது அல்ல, இனி நடக்க போகிறது தான் விஷயம். ராபல சந்தல ரிபல கதரிபா ஓரிமன சந்தரா கதரியாதரா லேப்ரா மாசியா தலரா. எத்தனை பேர் விசுவாசத்தை சொல்ல முடியும்? இல்லப்பா, நடந்ததை உலகம் பேசட்டும், நான் நடந்தது அல்ல, நான் நடக்க போறத பேசுறேன். நான் நடந்தது அல்ல, நடக்க போறத பேசுறேன். ஆமா, இந்த காரியத்தை குறித்து உலகம் என்னவும் பேசட்டும், என்னை சுற்றி இருக்கிறவர்கள் எப்படியும் பேசட்டும், நான் நடந்தது அல்ல, நடக்க போறதை. காரணம் என்னோடு நடக்கிறவர் நடக்க போகிற காரியத்தை செய்து முடிக்க வல்லவர். அவர் பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை, உம்மை யாரும் இல்லை. இயேசு பெரியவர், இயேசு பெரியவர்.
பெரியவர். அற்புதங்கள் நடக்கிறவரையே பாருங்கள், நடக்க போகிறதை பாருங்கள்.